2023 நடந்த ஜியாலஜிக்கல் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமோட கொஸ்டின் தான் பார்க்குறோம். இது கம்ப்யூட்டர் பேஸ்டு தான், ஏன்னா இது டிபார்ட்மெண்ட் எக்ஸாமா, ஸோ கம்ப்யூட்டர் பேஸில் தான் இருக்கும். எலிஜிபிள் வந்து தமிழ் தான், சரிங்களா? எலிஜிபிள் வந்து தமிழ் எக்ஸாம் தான். ஆனால் அவங்களுக்கு வந்து ஜிகே வந்து அவங்களோட டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் ஜிஎஸ் இருக்கும். இப்போ நமக்கு இதில் எலிஜிபிள் தமிழ் கொஸ்டின் 100 கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஏன்னா ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, 2025 குரூப் 4 சிலபஸில் உள்ள கொஸ்டின் எல்லாமே சிலபஸ் எல்லாமே இந்த கொஸ்டினை கவர் பண்ணி தான் வருது. உள்ளே போயிடலாம், கொஸ்டினை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், சரியான எண்ணின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மொதல் கொஸ்டினே நமக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது, சரிங்களா? மொதல் கொஸ்டின் பாசிட்டிவாக இருந்தாலும் ரெண்டாவது கொஸ்டின் வந்து நெகட்டிவாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னாக்கி சரியான இணை. கவி அப்படின்னா அதுக்கு துணை தான் சரி, சரிங்களா? பேருனா செல்வம், தரம்னா தகுதி, நனினா மிகுதி. ரெண்டாவது இது என்னென்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பொருந்தாத சொல்லை கண்டறிக. பொருந்தாத சொல்லை என்னென்னா எதில் பொருந்தாதது அப்படின்னாக்கி அவங்களே கொடுத்துட்டாங்க, திராவிட மொழிகள். திராவிட மொழிகளில் பொருந்தாதது என்னன்னு கேட்டிருக்காங்க. இது நமக்கு தமிழ் சிலபஸில் தமிழ் பாட்டு வருது, சரிங்களா? பாட்டு ஏபிசியில் ஒன்றா சேர்த்தாங்களா, அதில் திராவிட மொழிகள் பற்றிய சிறப்பு தன்மை எல்லாமே வரும். இதில் திராவிட மொழிகள் எல்லாம் வரும். தமிழ், மலையாளம், தெலுங்கு வரும், ஹிந்தி வந்து வராது. அதே மாதிரி மூணாவது கொஸ்டின் நமக்கு பொருந்தாத சொல்லை கண்டறிகன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கு நிறைய சொல்லு தெரிஞ்சால் தான் பொருந்தாத சொல் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும், இல்லையா? ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பூவின் நிலைகள் நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் இதில் இல்லாதது எதுன்னு கண்டுபிடிக்க முடியும். அரும்பும் போது செம்மல் இது எல்லாமே பூவோட நிலைகள், கம்மல்ங்கிறது வராது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிறமொழி சொல்லற்ற தொடர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உரையாடல் அப்படிங்கிறது தமிழ் மொழி சொல். அப்போது பிறமொழி சொல் மீதி இருக்கிறது எல்லாமே விவாதம், கன்வர்சேஷன், டிஸ்கஷன் எல்லாமே பிறமொழி சொல். உரையாடல்ங்கிறது மட்டும்தான் தமிழ் சொல். இதனால் படிச்சுக்கணும். அதுக்கடுத்து ஒளிமரபு, அதாவது மரபுலேயே வினைமரபு ஒளிமரபு இருக்குது. ஸோ நமக்கு இதில் வந்து ஒளிமரபு கேட்டிருக்காங்க. ஒளிமரபுலையுமே நம்மளுக்கு விலங்குகள், பறவைகள் தனியாக இருக்குது. ஸோ அதில் வந்து கூகை அப்படிங்கிறதுக்கு குளரும் கரெக்டு, சரிங்களா? கூகையை பற்றி கேட்டிருக்காங்க. இது பறவைகள் சார்ந்து, சரிங்களா? அப்போ மயில் அகவும், ஆந்தை அலரும், குயில் கூவும். அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தாவரங்கள் ரிலேட்டடாக தாவரங்களோட இளநிலை இது 10th புக்கில் இருக்குது, சரிங்களா? குட்டி, பிள்ளை, மடலி, வடலி இது எல்லாமே எதை குறிக்கும்? தாவரங்களோட இளநிலையை குறிக்கும். அதுக்கப்புறம் என்ன 7வது கொஸ்டினா, இப்போது தாவரங்களை கேட்டாங்களா, அப்போ நீர்நிலைகள் அதுக்கெல்லாம் தேவையானது முக்கியமாக என்னது? நீர். ஸோ நீரை பற்றி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுவுமே 9th புக்கில் இருக்குது. இளஞ்சி, கூவல், புனர்குடம், குண்டம், ஊருணி இந்த சொற்கள் எதற்கு சொல்லணும்னா நீர்நிலைகளை தான் குறிக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நாங்கள் காடுக்கு வரோம். அந்த நீர்நிலைகள்லாம் இருந்துச்சு, நிறைய தாவரங்கள்லாம் வளர்ந்துருச்சுன்னா அது என்ன தான் மாறிடும்? காடாகவே மாறிடும். ஸோ காடை பற்றி ஒரு கொஸ்டின் எடுப்போம்னு சொல்லிட்டு காடை வச்சு கேட்டிருக்காங்க. தில்லம், அழுவம், பதுக்கை, கணையம், அடவி சொற்கள் இது எல்லாமே எதை குறிக்கும்? காடுகளை தான் குறிக்கும். அதுக்கப்புறம் 3வது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அகரவரிசை சொற்கள் வந்து கேட்டிருக்காங்க. அகரவரிசை சொற்களை வந்து நம்ம சீர் செய்யணும். இது எல்லாருக்குமே தெரியும். இக்கு, அண்ணாமண்ணா எல்லாம் கரெக்டாக படிச்சிருந்தோம்னா இதை போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை வந்து நம்ம தேர்வு செய்யணும். அதில் வந்து நம்மளுக்கு உரையாடல் வந்து கேட்டிருந்தாங்க. இதில் வந்து தங்கக்கட்டி இது வந்து பாக்ஸ் கண்டென்ட்டுக்குள்ளே இருக்கும். கோல்டு பிஸ்கட் அப்படின்னா அதுக்கு தங்க கட்டி அப்படின்னு உண்டு. இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டதை தான் நான் சொல்லியிருக்கேன். திருப்பி அதில் வந்து கோல்டு பிஸ்கட்னா என்ன அப்படின்னு தமிழில் கேட்டிருந்தாங்க, தங்க கட்டி. இதில் ஒரு வேடாகவே கொடுத்துட்டாங்க. 3 கோல்டு பிஸ்கட்களில் 1 எடைகுறைவு. இதில் தமிழ் சொல் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அடுத்து 10வது கொஸ்டின், ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு 2 வேர்டு கொடுத்துட்டாங்க, அரின்னு. அரி வந்து திருமால், 2வது அரி வந்து தெரிந்து கொள்ளுதல், நிறையா பற்றி அறிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஜென்ரல் நாலேஜ் வளர்த்துக்கிறது. அதான் அதே மாதிரி ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான இணை தான் 2வது கொஸ்டினும் அடுத்தடுத்து கேட்பாங்க. ஏன்னா இது எலிஜிபிள் பார்த்தீங்களா, அதனால் இப்போது தமிழுக்கு அப்படி வருமானா கண்டிப்பாக வர சான்ஸ் இருக்குது. ஏன்னா தமிழ் சிலபஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. ஸோ அதே மாதிரி கேட்க சான்ஸ் இருக்குது. கூரை அப்படின்னா வீட்டோட கூரை தான் கூரைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கூரைன்னு வரும்போது புறவை, கூரை புடவைன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதுதான். அதுக்கப்புறம் சரியான வாக்கிய அமைப்பினை கண்டறிக அப்படின்ட்டு இருக்காங்க. போர்க்களத்தில் மேலே உள்ள மாதிரி தான் லகர வேறுபாடு. போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களுக்கு களத்தில் நீர் தரப்பட்டது, இதுதான் கரெக்டு, சரிங்களா? இதுவுமே நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ நியூ சிலபஸில் 2025லேயும் சேர்த்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்று வேர்ச்சொல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்த டாபிக் நான் வரேன். வேர்ச்சொல் தான் கிட்டத்தட்ட 5 கொஸ்டின் கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வினையாளனின் பேர் 2 கேட்டிருக்காங்க, தொழில் பேர் 2 3 கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த கொஸ்டினில் மட்டுமே அந்த டாப்பிக்கில் 10-15 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு விரித்த அப்படிங்கிற சொல்லுக்கு வேர்ச்சொல் என்னென்னா விரி. 2வது வேர்ச்சொல் கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. உரைத்தல் அப்படின்னா உரை. அப்போ உரைத்தல் அப்படிங்கிறது வந்து என்னென்னா தொழில் பெயர், சரிங்களா? அதுக்கு உரை அப்படிங்கிறது தான் நமக்கு வேர்ச்சொல். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கண்டான் வேர்ச்சொல் இருக்குன்னா கண்டான் அப்படிங்கிறது வினையாளனின் பெயர். அப்போ வேர்ச்சொல் வந்து எதை வச்சு கொடுத்துருக்காங்கங்கிறது தெரியணும்.
வேர் சொல்லை கண்டுபிடிக்கவும் தெரியணும். அதுக்கடுத்து வேர் சொல்லை தேர்வு செய்தால் தேடுகின்றான் வேர் சொல் என்ன அப்படின்னாக்கி தேடு அப்படிங்கிறது தான் அதோட வேர் சொல். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி அஞ்சு என்ற வேர் சொல்லின் வினையாளனின் பெயரை கண்டறிக அப்படின்னாக்கி அஞ்சினர் அப்படிங்கிறது தான் வினையாளனின் பெயர். அஞ்சு அப்படிங்கிறது அதோட வேர் சொல். சரிங்களா? அடுத்து வா என்னும் வேர் சொல் கொண்டமையும் வினையாளனின் பெயரை கண்டறிக அப்படின்னா வந்தவர் அப்படிங்கிறது தான் வினையாளனின் பெயர். அப்புறம் அடுத்த கொஸ்டின் வந்து இதே தான் வேர் சொல் வினைமுற்று வினையாளனின் பெயர் தொழில் பெயர்லாம் வரும்ல, அதே ரிலேட்டடாக இப்போ நமக்கு கேட்குற கொஸ்டின் தொழில் பெயர். அப்போ வாழ்கிறதுக்கு தொழில் பெயர் என்னென்னா வாழ்க்கை. இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க, நார்மலாக குரூப் 4லேயே இது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். இந்த டாபிக் கேட்கும்போது தொடர்ந்து ஒரு 2-3 கொஸ்டின் கேட்பாங்க. ஆனால் இதில் நீங்கள் மாடல் கண்டுபிடிச்சிடலாம். வேர் சொல் கொடுக்கும்போது அடுத்தடுத்து அதே தான் கேட்க முடியும். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் மாடல் இருக்கும், பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கேரேஜ்னா துணிவு அப்படிங்கிறத வாட் இஸ் வாட்டில் கேட்டுட்டாங்களாம். அடுத்து ரெண்டாவது கேட்கும்போது அதுக்கான பொருள் வந்து நேராக இருக்கா அப்படிங்கிற மாதிரி இணையாக கேட்டிருப்பாங்க. சரிங்களா? சொல்லுக்கு நேரான இணை ஃபஸ்ட்டு பொருள் கொடுத்துருப்பாங்க, அது சொல்லுக்கு நேரான இணை கேட்டிருக்காங்க. பட்டி அப்படின்னா நெற்பயிர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கொடுத்துருக்காங்க. இது வந்து இதுவுமே நேரான தமிழ் சொல்லில் தான் ரெண்டாவது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கேட்கும்போது நிறைய வேர்டெல்லாம் புக் பேக் பின்னாடி இருக்கும், அதை வச்சு கேட்டிருக்காங்க. ஒரு பொறுத்துகையே அப்படியே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு தூக்கி வச்சுருக்காங்க. எபிக் அப்படின்னாக்கி காப்பியல் லிட்ரேச்சர், ஃபோல்க் அப்படின்னா நாட்டுப்புற லிட்ரேச்சர் நாட்டுப்புற இலக்கியம், ஏசியன் லிட்ரேச்சர் அப்படின்னா பண்டைய இலக்கியம். ஸோ இதில் 4வது ஆப்ஷன் மட்டும்தான் நமக்கு கரெக்டாக இருக்குது. அடுத்து பிரித்தெழுதுக கேட்டிருக்காங்க. அடுத்து சேர்த்தெழுதுக வரும்னு நினைக்கிறேன். சேர்த்தெழுதுக உள்ளே இருக்குது. பிரித்தெழுதுக கலன் அல்லால் அப்படின்னா அதை பிரிக்கும்போது அப்படின்னா கலன் ப்ளஸ் அல்லால் அப்படிங்கிறது தான் பிரிபடும். 25வது கொஸ்டின் ஓமையால் விளைக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. இப்போ கேட்டிருக்காங்க. இப்போ விழலுக்கு இறைத்த நீர் போல் அப்படின்னா பண்படாத இடத்துல வந்து நம்ம நீர் போச்சுனோன்னா என்னன்னா அதில் வந்து ஒன்றுமே விளையாது, பயனற்ற செயல் தான். அடுத்து ஓமையால் விளக்கப்படும் அதே மாதிரி பொருத்தமான பொருள் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா திருவிழாவை காண மடை திறந்த வெள்ளம் போல் மக்கள் வந்தனர் சொல்லியிருக்காங்க. ஸோ மடை திறந்த வெள்ளம் போல் எதுக்கு வராங்கன்னா தடையின்றி மீதியாக தான் வராங்க. கடைக்கு போவையா என்ற கேள்விக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நேர் விடை, போகமாட்டேன் அப்படின்னா எது விடை. இப்போது அதே மாதிரி உனக்கு ஆட தெரியுமா அப்படிங்கிறது எனக்கு பாட தான் தெரியும் அப்படின்னா அதுக்கு இனமான ஒன்று சொல்கிறாங்கல்ல. ஸோ ஆடதான் பாடலும் ஒன்றா சேர்ந்தது தான், அதுக்கு இனமான ஒன்று சொல்கிறாங்க. ஸோ அது இனமொழி ரிலேட்டடாக வரும். நீ நடனமாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவது எவ்வகை விடைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதே விடை ரிலேட்டடாக தான் உற்றது. இது நீ நடனமாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும்ங்கிறது அதுக்கு இனமான உருவது கூறல் ரிலேட்டடாக கொஸ்டின் ஆன்சர் வரும். சரிங்களா? விடை ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். இதில் வந்து நீங்கள் ஒருமை பன்மை வந்து 2025 குரூப் 4 சிலபஸ்லேயும் வந்திருக்கு. ஸோ அது அன்று அப்படிங்கிறது தான் கரெக்டாக வரும். அடுத்தும் அதே மாதிரி ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் தான் கேட்டிருக்காங்க. நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன அப்படிங்கிறது தான் பிழையற்ற வாக்கியம். அடுத்து 3வதும் ஒருமைப்பன்மை பிழை தான் கேட்டிருக்காங்க. கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன அப்படிங்கிறது தான் சரியான வேர்டு. அப்போ நீங்கள் வாசிக்கும்போது அந்த தொடரை நீங்கள் கரெக்டாக வாசிக்கணும். பிழையற்ற தொடர் என்ன, சரியான தொடர் என்ன அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை வாசிடணும். இப்போ சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு தான் கேட்டிருக்காங்க. சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. துன்பத்தை பொறுத்துக்கொள்பவனே வெற்றி பெறுவான். அதாவது துன்பத்தை பொறுத்துக்கொள்பவனே வெற்றி பெறுவான். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சொல்லும் பொருளும். இப்போ இந்த கொஸ்டினும் சொல்லும் பொருளும் தான், அடுத்த கொஸ்டினும் சொல்லும் பொருளும் தான். இப்போ ஒரு கொஸ்டின் படிக்கணும்னா இதுக்கு முன்னே சொல்லும் பொருள்லாம் ஒன்று தான் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ ஒரு கொஸ்டினில் 4ம் தெரிஞ்சால் தான் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து ஒரு 4, அப்போ 2 கொஸ்டினுக்கு 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ நல்லா படிச்சுக்கணும். சொல்லும் பொருளும். கெட்டிகலிங்கி அப்படின்னா மிக வருந்தி, சேகரம் அப்படின்னா கூட்டம், வாகு அப்படின்னாக்கி சரியாக, மெத்த அப்படின்னா மிகவும். அடுத்த கொஸ்டின் சொல்லும் பொருளும் தான். பொலம் அப்படின்னாக்கி அழகு, கடறு அப்படின்னாக்கி காடு, கோடு அப்படின்னா கொம்பு, குருளைனா குட்டி, சிங்க குருளைன்னு சொல்லுவாங்க, அதோட இனம் குட்டியை தான். பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் 3 இனம். இந்த 3 இனம்னா என்ன, அதுக்கு 3மே என்ன, தாளிசை துறைவு திட்டம்ன்றது தான் 3 இனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பாசவர் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. பாசவர் அப்படின்னா அதோட பொருள் வந்து வெற்றிலை விற்பவர். இது வந்து நமக்கு 10th புக்லேயே இருக்குது. வெற்றிலை விற்பவர் இதை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்பவர். வெற்றிலை போட்டிருக்க பாட்டி நம்ம மேலே பாசமாக இருப்பாங்க, 10 ரூபா கேட்டால் உடனே தந்துடுவாங்க. குரில் நடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தேர்வு செய்யன்னு கேட்டிருக்காங்க. மடு மாடு, மடு அப்படின்னாக்கி பொய்கை, மாடு அப்படின்னாக்கி செல்வம். கொடு கோடு, இந்த 2ஓட குரில் நடில் வேறுபாடு.
நமக்கு 2025 சிலபஸில் குறில் நெடில் வேறுபாடு கேட்டிருக்காங்க. அதே தான் 2023 எலிஜிபிள் எக்ஸாமுக்கே கேட்டிருக்காங்க. பார்த்துக்கோங்க, குறில் நெடில் வேறுபாடு இது ஒரு மாடல் கொஸ்டின் வச்சுக்கோங்க. இதையே அப்படியே எடுத்து வச்சாலும் நீங்கள் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இதில் தவறான பொருள் தரும் வாக்கியம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டினை நல்லா நீங்கள் வாசிக்கணும். மேலே வந்து என்ன கேட்டிருந்தாங்க, சரியான விடையை கேட்டிருந்தாங்க. கீழே வந்து தவறான வாக்கியம் அப்படிங்கிற ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ தாமரைக்கு புத்தகம் கோடு அப்படிங்கிறது தப்பு, கொடுங்கிறது தான் கரெக்ட். சரிங்களா? ஸோ மடி என்னும் சொல்லின் இருபொருள் தரும் இணையின் சரியான இணை கண்டறிங்க. மடின்னா அதுக்கு சோம்பல் தான் சரியான இணை. சரிங்களா? இசை என்பதன் இருபொருள் தருக. இசை ஒன்று பாடலையும் குறிக்கும், இன்னொன்று புகழையும் குறிக்கும். இருபொருள் தரும் செப்புதல் அப்படின்னா பேசுதல் விளம்புதல் ரெண்டுக்குமே ஒரே பொருள் தான். கிட்டத்தட்ட அடுத்தடுத்த கொஸ்டினாகவே வச்சுருக்காங்க. பார்த்துக்கோங்க. ஒருத்தன் ஒண்டியாக போனால் அது ஊர்வலமா, ஒருத்தன் ஒண்டியாக போனால் ஊர்வலமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஊர்கோலமாக வராது, ஊர்வலமா அப்படிங்கிறது தான். ஒருத்தன் தனியாக போனால் அது ஊர்வலமா அப்படிங்கிற மாதிரி வரும். சரிங்களா? இதுதான் எழுத்து வழக்கு. ஸோ எழுத்து வழக்கு நல்லா பார்த்துக்கோங்க. ஒசரமாக வளர்ந்துட்டான், அதுக்கு உயரமாக வளர்ந்து விட்டான் அப்படிங்கிறது தான் எழுத்து வழக்கு. கீழ்கண்ட தொடர்களில் சரியான எழுத்துக்களை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்து கொள் அப்படிங்கிறது தான் சரியான எழுத்து வழக்கு. கிட்டத்தட்ட 3வது கொஸ்டினா சரியான வினாச்சொல் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நம்மளுக்கு விடையாக கேட்டுட்டு இருந்தாங்க. வினாச்சொல் என்ன அப்படிங்கிறதே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதில் முக்கியமாக யாவைங்கிறது தான் அதிகமாக வந்ததுன்னா யாவை வரும். சரிங்களா? ஒன்று மட்டும் குறிச்சா எதுன்னு வரும். இப்போ சிலப்பதிகாரம் குன்று 3 உண்மைகள். ஸோ 1க்கு மேலே போயிட்டா 3 உண்மைகள் வரும்போது யாவை தான். அதே மாதிரி பாரதியார் படைத்த 30 காவியங்கள் யாவை 3 வந்துட்டா யாவை வரும். இப்போ ஒன்று கொடுத்துட்டு வந்தால் எதுன்னு வரும். சரிங்களா? இப்போ 4 வகைன்னு வந்துட்டு மேலே வந்து என்ன கொடுத்துருந்தாங்க, சிலப்பதிகாரம் 3, பாரதியார் படைத்த 30 காவியங்கள் 3, நம்பர் வரிசா வருதா. ஸோ அப்போ வந்துட்டுனாலே யாவை தான் நீங்கள் போட்டுடலாம். 4 வகை படைகள் யாவை அப்படிங்கிறது தான் குறிக்கும். அடுத்து நிறுத்தற்குறியீடு தொடர்பான செய்திகள். நிறுத்தற்குறியீடு தொடர்பான செய்திகள் வந்து 2025 குரூப் 4 எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் தான் இது. அப்படியே வந்து உங்களுக்கு மாடல் கொஸ்டினில் கேட்கலாம், இல்லை கண்டிப்பாக குரூப் 4லையும் கேட்கலாம். சொல் கேட்கிறேன் என்றான் கணியன். ஸோ பேச்சு உச்சரிப்பிலே நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். சொல் கேட்கிறேன் அப்படிங்கிறது ஒரு வேர்டு, அதை என்றான் கணியன்னு முடிச்சிடுறாங்க. முத்தமிழ் இயல் இசை நாடகம் என்பதற்கு பொருத்தமான நிறுத்தற்குறியீடுகளை இட்ட தொடரை நீங்கள் கண்டுபிடிக்கணும். முத்தமிழ் அப்படின்னா இயல் இசை நாடகம். அடுத்து இறைவினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. பழக்கலவை நிறைந்த ஜாடியில் தண்ணீரை நிறைத்தனர். ஸோ நிறைந்த நிறைத்த அப்படியே அடுத்தது கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 52வது கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். இப்போ குடியரசுத் தலைவர் நாளை அப்படிங்கிறது வந்து எதிர்காலம். ஸோ வருவார் அப்படிங்கிறது கரெக்டு தான். ஸோ சரியான தொடர் வந்து கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். இதில் கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம் அப்படிங்கிறது கரெக்டான வேர்டு. ஒரே இதில் ஒரே மாடலில் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வாக்கிய அமைப்பினை கண்டறி. இதில் வந்து செய்வினை செயற்பாட்டு வினை வாக்கியம் இல்லை, அந்த வாக்கியம் ரிலேட்டடாக தான். சரிங்களா? பார்த்தோம்னா கண்டுபிடிச்சலாம். கோவலன் கொலை உண்டான் அப்படிங்கிறது வந்து செயற்பாட்டு வினை வாக்கியத்தில் வரும். சரியான இணை என்னன்னு தேர்ந்தெடுக்க. இதுவும் அதே மாதிரி தான். செய்வினை செயற்பாட்டு வினை கொஸ்டினை வந்து வாட்டி ஷார்ட்லேயும் கேட்ட கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் வந்து வரிசையாக ஒரு 4 கூற்று கொடுத்துட்டு இதில் எது வந்து கரெக்டு எது தப்பு, இல்லை எத்தனை இணைகள் சரியானது, சரியான இணை எத்தனை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. இல்லை 3 மட்டும்தான் சரியான இணைங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பணம் காணாமல் போனது செயற்பாட்டு வினை தொடர். அழைப்பு மணி ஒலித்ததால் கயல்விழி கதவை திறந்தாள். ஸோ இது வந்து ஒலித்ததால தான் அவள் திறந்தாங்க அப்படிங்கிறது கலவை தொடரில் வரும். அழைப்பு மணி ஒலித்ததால் கயல்விழி கதவை திறந்தாள். நெக்ஸ்ட் எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை கொஸ்டின். 57வது தன்வினை வாக்கியம் பந்து உருண்டது அப்படிங்கிறதுல கொஸ்டின் தான் தன்வினை வாக்கியம். நெக்ஸ்ட்டு சிங்கம் அப்படிங்கிறது இளமை பேர், மேலேயே பார்த்தோம். குருளை அப்படிங்கிறது வந்து குட்டியோட இளநிலையை குறிக்கும். பொறுத்துக்க பத்திரங்கமாக சொல்லும் பொருளும். ஸோ அது குருளை அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா சிங்கத்துக்கு தான் குருளை வரும். புலிக்கு பரல் வரும், பசுக்கு கன்று வரும். பால் என்னும் சொல்லுக்கு பொருந்தி வரும் வினைமரபு அப்படின்னா பருகினான் அப்படின்னு தான் வரும். நம்மளுக்கு வினைமரபு ஒளிமரபுலாம் கேட்பாங்கல்ல. ஸோ அந்த ரிலேட்டடான உள்ள கொஸ்டின். பொருத்தமான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. முகில் பள்ளிக்கு செல்லவில்லை ஏனெனில் அவனுக்கு உடல் நலம் சரியில்லை. ஸோ ஏனெனின்கிற இணைப்பு சொல்லு கேட்குறாங்க அடிக்கடி. ஸோ இணைப்பு சொல்லும் நம்மளோட கொஸ்டினில் சிலபஸில் புதுசாக சேர்த்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து சரியான இணைப்பு சொல் என்னன்னு 2வது கொஸ்டின் எடுத்திருக்காங்க.
இதுவும் 2வது கொஷின் அதே மாதிரி தான். அதில் ஏனெனில் ஆனால் இதில் ஆனால் கோயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, அதனால தான் காக்கையோட கூட்டில் போய் முட்டையிடும். நெக்ஸ்ட்டு கலைச்சொல் அறிக. ட்ரோபிக்கல் சோன் வெப்பமண்டலம். கிட்டத்தட்ட மேலே 3 கொஷின் வந்து கலைச்சொல் அறிக, அதாவது இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் பார்த்தோம். அது தமிழ்லேயும் இருக்கும், இல்லை இங்கிலீஷ் வேர்ட்லேயும் இருக்கும். கோல்டு பிஸ்கட் வந்து தமிழ்லேயே இருக்கும், அதை வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். இதில் டிராஃபிக்கல் சோன் அப்படிங்கிறது இங்கிலீஷில் இருக்குது, அதை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். அடுத்த கொஸ்டினும் அதே மாதிரி தான், பட் இது வந்து பொறுத்துக ரிலேட்டடான கொஸ்டின். இது வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்காகவும் எடுத்துக்கலாம், இல்லை நேச்சர் ரிலேட்டடாகவும் எடுத்துக்கலாம். இப்போ எர்த்துவாம் அப்படின்னாக்கி நாங்குள் புழு, மேட்ரியலிசம் அப்படின்னாக்கி பொருள் முதல் வாதம், பாஸ்போர்ட் அப்படின்னா கடவுச்சிட்டு, குளோபலைசேஷன் அப்படின்னா உலகமயமாக்கல். அடுத்தும் அதே மாதிரி தான் கொஸ்டின் எடுத்தாங்க. இது ஆர்டி ஸ்வாட்டில் கொஸ்டின் மேலே போகிறதுக்கு தாண்டி. லெக்சிகன்னா பேரகராதி, லிட்ரஸி அப்படின்னா கல்வி அறிவு. இதுவும் இல்லை, இது எக்கனாமி படிக்கும்போது தெரிஞ்சிருக்கும். அடுத்து பிழை திருத்தம், சரியான எண்ணடையை தேர்வு செய்க. இது ஒரு அந்த வேறுபாடு தான். இப்போ உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி புள்ளி வச்ச எழுத்துக்கள் வரும், உயிர்மை எழுத்துக்களுக்கு முன்னாடி புள்ளி வைக்காமல் ஒருன்னு வரும். இதில் தான் இந்த கான்செப்ட் தெரிஞ்சுட்டா இதை அடிச்சிடலாம். ஆங்கிறது உயிரெழுத்து, அதுக்கு முன்னாடி புள்ளி வச்சது வரும் புள்ளி வச்ச எழுத்து. ஸோ இதுதான் கரெக்டு, அதை நல்லா பார்த்துக்கோங்க. பிழை திருத்தல், சரியான எண்ணடையை தேர்வு செய்க. அதே மாதிரி தான் ஏரி. கீழ்காணும் அடுத்த கொஸ்டின் 3வது கொஸ்டின் அதே மாதிரி தான், ஒரு வேறுபாடு தான். ஒரு மண் தொட்டியில் பூக்கள் மலர்ந்திருக்கின்றன, இதுதான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையெழுக. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ்நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலை வளம் படைத்த பழம்பகுதியாகும். அம்மலையிலே கோங்கும் மேங்கையும் ஓங்கி வளரும், குரவமும் முல்லையும் நறுமணம் கமலும், கோல மாமையில் தோகை விரித்தாடும் தேனுண்ட வண்டுகள் தமிழ் பாட்டிசைக்கும். அத்தகை மலையிலின்று விரைந்து வழிந்து இறங்கும் வெள்ளறிவு வட்டச்சுனையில் வீழ்ந்து பொங்கும் பொழுது சிறிது நீர்த்திவளைகள் பாலாவி போல் பறந்து எழுந்தும் மஞ்சினோடு சேர்ந்து கொஞ்சி குழாவும் வேநீர் காலத்தில் திருக்குற்றால மாமலையில் வீற்றிருக்கும் மெல்லிய பூங்காற்று மருந்து செடி வழிகளில் நலன்களை கவர்ந்து வருவதால் நலிந்த உடலை தேற்றும் மருந்தாகும். இதை வாசிக்கிறதுக்குள்ளே நமக்கு 5 நிமிஷம் போகும்னு வச்சுக்கோங்களேன். இது மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்மளோட டைமிங் வந்து பிடுங்கிறது தான் இவங்களோட வேலையே. ஸோ நம்மளோட டைமிங் இதில் வந்து அதிகமாக போயிட்டுனா ஜிகே கொஸ்டின் போட முடியாதுல. ஸோ ஜிகே கொஸ்டினை வந்து கவனம் திசை திருப்புறதுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இதுக்கு ஆன்சர் போட்டுடலாம், ஆனால் டைம் வாசிக்கிறதுல போகல. ஸோ அதனால் வாசி கரெக்டாக போடணும். தென் தமிழ்நாட்டில் மலைவளம் படைத்த பகுதி அப்படின்னா குற்றாலம் பகுதி தான். ஸோ அதை மலைவளம் படைத்த பழம்பகுதி, மிகவும் பழமையான பகுதின்னு சொல்லியிருக்காங்க. இதில் கொஞ்சம் நாலேஜ் வளரும், கொஞ்சம் கண்டென்ட் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பத்தியில் இடம்பெற்றுள்ள மரத்தோட பேரை கொடுத்துருக்காங்க, கொங்கு வெங்கை. ஸோ தண்ணி பெய்யுது, அங்கே மரத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதில் வந்து பாட்டிசைக்கும் உயிரினத்தை வந்து வண்டை சொல்லியிருக்காங்க, உயிரினத்தையும் சொல்லியிருப்பாங்க. அடுத்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதில் தண்ணி போகிறதுனால அருவி இருக்குது. ஸோ அதுக்கு அதில் வந்து பாலாவி வந்து நீராவி போல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பத்தியில் இடம்பெற்றுள்ள மலர்களை பற்றி கேட்டிருக்காங்க. மலர்களும் மரங்கள் வண்டு அருவியோட இடம், புறவமும் முல்லையும் அங்கே இருந்திருக்கும். அடுத்து சேர்த்தெழுதுகள், நம்ம ஏற்கனவே மேலே பிரித்தெழுதுக பார்த்தோம். இது சேர்த்தெழுதுகள். தமிழ் ப்ளஸ் எண்கள் தமிழங்கள். பிரித்தெழுதுக விளம் ப்ளஸ் காய் விலங்காய், விள ப்ளஸ் காய் விலங்காய் அப்படிங்கிறது தான் கரெக்டு. அடுத்து சேர்த்தெழுதுக சொல்லியிருக்காங்க. சேர்த்தெழுதுக வந்து பனி ப்ளஸ் காற்று பனிக்காற்று புள்ளி வரும், சரிங்களா? பெருத்தெழுதுக சேர்த்தெழுதுக ஒரே மாதிரி வரிசையாகவும் வரும். முன்ன 2 கொஸ்டின் பின்ன 2 கொஸ்டின், ஃபஸ்ட்டு 50க்குள்ளே அடுத்த 50க்குள்ளே எப்படி வேணாலும் கேட்பாங்க. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கூட்டுப்பெயர்கள் கேட்கும்போது கரும்பு தோட்டம் கூட்டுப்பெயர்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக கேட்டுட்ருக்காங்க. வாழைக்கும் கேட்குறாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு சரியா தவறா. இப்போ உங்களுக்கு வந்து இது 78வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து 100 கொஸ்டின் நல்லா வாசிக்கணும் அப்படின்னு சொல்கிறது காரணம் என்னென்னா, இப்போ இதில் 78வது கொஸ்டின் கலிப்பா பற்றி கேட்டிருக்காங்களா, அதே மாதிரி இந்த ஓசை ரிலேட்டடாக தூங்கல் ஓசை எதுக்கு வரும்? வஞ்சிப்பா தான் தூங்கல் ஓசைக்குரியது. அப்போது விடைக்கேற்ற வினாவாக தேர்ந்தெடு அப்படிங்கிற போது இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. வஞ்சிப்பா தூங்கல் ஓசைக்குரியது, இந்த விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுன்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் 78வது நீங்கள் வாசித்து உங்களுக்கு ஆன்சர் வரலன்னா 100 கொஸ்டின் வாசிக்கும் போது இந்த 95வது கொஸ்டின் இதுக்கான ஆன்சர் இருக்குது. ஸோ கண்டுபிடிக்கலாம். அதுக்கு தான் சொல்லுறேன் 100 கொஸ்டினை வாசிங்க அப்படின்னு. ஒரு வேளை உங்களுக்கு சரியாக தவறான்னு தெரிஞ்சுதுன்னா அதில் உள்ளதை நீங்கள் இதில் தூக்கி போட்டுடலாம். ஸோ களிப்பா துங்கல் ஓசைக்கு உடையது வராது. களினாலே மகிழ்ச்சி தான், துள்ளல் ஓசை தான் வரும். அப்போது இது தப்பு. களித்தொகை களிப்பாவால் ஆனது, அது கரெக்டு தான். ஸோ கூற்று 1 தவறு 2 மட்டும் சரி. ஒரு வேளை உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா ஆப்ஷன் ஏயை போட்டு விட்ருங்க எதுனாலும். 2மே இந்த கொஸ்டின் இல்லாத பட்சத்தில். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி சரியாக தவறாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேலே உள்ள கொஸ்டினுக்குரியது தான் ஆப்ஷன் கரெக்டாக. ஃபஸ்ட்டு உள்ள 2மே தவறு, 3வது உள்ளது கரெக்டு, சரிங்களா?
அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 8 தொகை நூல்கள் வந்து மதுரை காஞ்சி, அது 10 பாட்டில் உள்ளது. காஞ்சி அப்படிங்கிறது நிலையாமையை தான் குறிக்கும், சரிங்களா. அடுத்து இதை பெருகுவள மதுரை காஞ்சின்னு சொல்லுவாங்க, இது கரெக்டு தான். கத்தியை திட்டாதே உந்தன் புத்தியை திட்டு வன்முறை இருபக்கம் கூர்முனையுள்ள கத்தி என்பது அண்ணாவோட கூற்று பொன்மொழி, இது கரெக்டு தான். 2010ஆம் ஆண்டு அண்ணா நூற்றாண்டு நிறைவடைந்ததை நினைவுபடுத்தும் வண்ணம் தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு நினைவு நூலகத்தை உருவாக்கியது, இதுவும் கரெக்டு தான். கூற்று சரி, காரணம் சரி. மேலே இருந்ததுலாம் கூற்றுகள், கீழே இருந்ததுலாம் கூற்று ப்ளஸ் காரணம். ஸோ நல்லா வாசிச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்ல வந்து நம்ம கரெக்டாக எழுதலாம், இடத்துல போடணும். இது நம்ம ஏற்கனவே படித்த வேடாக தான் இருக்கும், இதில் வந்து ஈஸியாக போட்டுடலாம். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற இதான் வேர்டு வரும். இது யாரோட கூற்றுனா அவையார் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ யார் கூற்றுன்னு கூட கேட்கலாம். அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. தமிழில் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பொருத்தமான நிகழ்கால சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. நிகழ்கால சொல்னா உலகில் 3000 மொழிகள் வந்து பேசப்பட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. பேசப்படுகின்றன அப்படிங்கிறது வரும், ஏன்னா நமக்கு 3000 அப்படிங்கிற எண்ணற்ற ரிலேட்டடாக வரும்போது பேசப்படுகின்றன அப்படின்னு தான் வரும். பின்வரும் சொல் நிகழ்கால இடைநிலை அப்படின்னா கிறு, கின்று, ஆண், இன்று இந்த மாதிரி இடைநிலைகளை வந்து படிக்கும்போது எனக்கு தெரியும். இது இலக்கணம் ரிலேட்டடான கொஸ்டின். அடுத்து இறந்த காலத்தை காட்டும் வாக்கியம். இறந்த காலம்னா நேற்று எங்கள் ஊரில் மழை பெஞ்சதுப்பா, அது முடிஞ்சதை பற்றி பேசினா தான் இறந்த காலம்னு சொல்லுவாங்க. தெளிவாக புரியணும்னா முடிஞ்சதை பற்றி பேசினா அது இறந்த காலம். இனிமேல் நடக்க போகிறத பற்றி பேசினா எதிர்காலம். நடந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்து. ஏற்றம் என்பதன் எதிர் சொல்லை எழுதுக. ஏற்றம் அப்படின்னா இரக்கம். இப்போ ஏற்றத்துக்கு எதிர் சொல் இரக்கம், தெரிஞ்சது தான். பருதின்னா அதற்கு எதிர் சொல்னா சந்திரன். பருதினா அதோட பேர் சூரியன். இப்போ நீங்கள் இதை கதிரவன், வெய்யோன், சூரியன் இது எல்லாமே ஒருத்தரை தான் குறிக்குது. அது யார் அப்படின்னாக்கி ஞாயிறு அப்படிங்கிறவரை தான் குறிக்குது. ஆனால் சந்திரன்கிறது இரவுல வருவார், பருதிங்கிறது பகலில் வருவார். அதனால் எதிர்ச்சொல் இன்மை அப்படின்னாக்கி மறுமை. இப்போ இல்லாமல் வேறு இடத்துல. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சரியான இணையை தேர்ந்தெடுத்துறது. மொதல் கொஸ்டின் அப்படி சரியான இணை கேட்டாங்க, அதே மாதிரி இதுவும் சரியான கொஸ்டின் தான் 89. ஆனால் இந்த சரியான இணை எந்த இடத்துல இருந்து எடுத்திருக்காங்கன்னா மருவு ரிலேட்டடாக கொஸ்டின். இந்த மருவுமே நம்மளுக்கு நியூ சிலபஸில் சேர்த்துருக்காங்க. சைதாப்பேட்டை சைதை, அப்போ அது தப்பு. நாகப்பட்டினம் நாகை கரெக்டு. மன்னார்குடி வராது. திருநெல்வேலி நெல்லை அப்படிங்கிறது தான் வரும், இதுவும் தப்பு. நெக்ஸ்ட்டு நாகப்பட்டினம் என்னும் ஊர் மருவு. மேலே உள்ள கொஸ்டினுக்கும் மருவு தான், நான் ஓப்பனாக சொல்லலை. கீழே உள்ளதுக்கு மருவுனை கேட்டுட்டாங்க. ஸோ நாகப்பட்டினம் நாகை. புரோட்டோக்கால் அப்படிங்கிறதுக்கு கலைச்சொல். இந்த கலைச்சொல் மேலே கோல்டு பிஸ்கட்டுக்கு கேட்டிருந்தாங்க, இப்போ புரோட்டோக்காலுக்கு கேட்டிருக்காங்க. அது மரபு தகவ குறிக்கும். ஸோ இது வந்து அலுவலகம் சார்ந்த கொஸ்டின், சரிங்களா. நெக்ஸ்ட்டு சப்சிடி அப்படின்னா நல்கை அப்படிங்கிறது தமிழ் சொல், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல்க. பயவா கலரணையர் கல்லாதவர் எதை போன்றவர் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ 93வது விடைக்கேற்ற வினா. அதே மாதிரி 94, 95 விடைக்கேற்ற வினா தான். விடைக்கேற்ற வினாவை எடுத்து எழுதுக. பாவலர் பெருஞ்சித்திரனை பற்றி கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். அவர் சிலபஸில் இருக்கார். என்ன கேட்டிருக்காங்க, பெருஞ்சித்திரனார் பாவலரேறு என்று அழைக்கப்படுகிறார். அப்போது பெருஞ்சித்திரன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படிங்கிறது தான் கேள்வியாக வரும். நான் மேலே கொஸ்டின் கொடுத்துருந்தேன்னா தூங்கல் ஓசை வஞ்சிப்பாக்குரியது. அப்போ களிப்பா எதுக்குரியது, துள்ளல் ஓசைக்குரியது. வஞ்சிப்பாக்குரிய ஓசை என்ன அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது விடை அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த விடை மேலே இருந்துச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக அடிச்சிடலாம். இந்த கொஸ்டின் ஆன்சர் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தவறான இணை கேட்டிருக்காங்க. உத்தியோகம் அப்படிங்கிறது வந்து அலுவல் சார்ந்த உத்தியோகம், அலுவலகம். அடுத்து நிபுணர், வல்லுனர், அங்கத்தினர், உறுப்பினர், இது கரெக்டு தான். காரியதிசி அப்படின்னா தலைவர் வராது. கரன்சி நோட் அப்படின்னாக்கி பணத்தாள், செக் அப்படின்னா காசோலை, காமர்ஸ் அப்படின்னா மின்னணு வணிகம், டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா வரைவோலை. எதுவுமே ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லு தான். ஆனால் இது வந்து கொஞ்சம் அலுவலகம் சார்ந்த எக்கனாமி ரிலேட்டடாகவும் வரும். பிறமொழி சொல்லுக்கு நேரான தமிழ் சொற்களை கண்டறிங்க. சரியான இணை என்னென்னா டென்ஷன் அப்படின்னா மன அழுத்தம். கோல்டு பிஸ்கெட், தங்க கட்டி, உரையாடல், இந்த மாதிரி கொஞ்சம் மாதிரி பிறமொழி சொற்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். பிழையான வாக்கியம் என்ன அப்படிங்கிறத கண்டெடுத்து நம்ம சொல்லணும். மீதி எல்லாமே சரியாக தான் இருக்கும். பூவின் இதழ்கள் விரிந்தன அப்படிங்கிறது தப்பு. வெள்ளம் அடித்து வந்த இதெல்லாம் கரெக்டுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 100 சேர்த்து பொருள் வேறுபாடு இருந்து சரியான வாக்கியத்தை சுட்டு எழுதணும். ராமுவை பள்ளியில் சேர்த்தனர் அப்படிங்கிறது தான் கரெக்டு. சிலது ரெண்டுமே இருக்கும், இல்லை ஒன்று மட்டுமே இருக்கும். ஸோ எது வந்து கரெக்டாக வருங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி போடணும், சரிங்களா. ஸோ இதுதான் நமக்கு 2023 ஜியாலஜி சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமோட கொஸ்டின். இது அப்படியே 2025 கேட்குற கொஸ்டினுக்கு மாடல் கொஸ்டினாகவும் எடுத்துக்கலாம். இதுதான் உண்மையாக இருக்கும். அப்படியே தூக்கி வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஏன்னா குரூப் 4 சிலபஸ் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா படிங்க, பாருங்கள்.
தேங்க்யூ. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி.